இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். திமுக அரசு ஆளுநர் உரையிலும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு பல்வேறு நிறுவனங்களுடன் செய்து கொள்ளப்பட்ட 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் 12.16 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருப்பதாக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை என்ற பெயரில் பேரவைத் தலைவரால் படிக்கப்பட்ட உரையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது அப்பட்டமான பொய். தமிழகத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் வரை 1059 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் கிடைத்த 11.32 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருப்பதாக திமுக அரசு பொய் கூறி வந்தது. ஆனால் தமிழக அரசு செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 1 லட்சம் கோடிக்கும் குறைவான மதிப்பு கொண்ட முதலீடுகளை செயல்பாட்டிற்கு வந்துள்ளது என்று ஆதாரங்களுடன் பாமக தெரிவித்ததும், அதுவரை 100% முதலீடு தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டதாக கூறிக்கொண்டிருந்த தமிழக அரசு வெறும் 23% புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மட்டும்தான் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒப்புக்கொண்டது. 23% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயலாக்கம் பெற்றிருப்பதாக அரசு கூறினாலும் கூட அவற்றில் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளில் முதல் கட்டமாக சிறிய பங்கு மட்டுமே முதலீடு செய்யப்பட்டிருப்பதால் மொத்த முதலீட்டின் அளவு 1 லட்சம் கோடி ரூபாயை, அதாவது 8.80% தாண்டவில்லை என்று சாடியுள்ளார். 2640 மெகாவாட் மின் திட்டங்கள் உற்பத்தியை தொடங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக தமிழகம் கூறியதை சுட்டிக்காட்டிய அன்புமணி, திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் ஒரே ஒரு அனல் மின் திட்டத்திற்கு கூட அடிக்கல் நாட்டப்படவில்லை என்றும், ஒரு புதிய மின் உற்பத்தி நிலையம் கூட உற்பத்தி தொடங்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் மீண்டும் பொய்களை அடுக்குவதன் மூலம் மக்களை நம்ப வைத்துவிட முடியும் என்று கோயல்ஸ் பிரச்சாரத்தை திமுக அரசு செய்து வருகிறது என்று ஆளுநர் உரையில் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டதற்காக வரும் தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என்று அன்புமணி எச்சரித்துள்ளார்.